breast cancer ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு கொஞ்சம் லாங் ஜர்னி தான். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மந்த்தாவது பேஷண்ட்க்கு கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட் இருக்கும். 4 to 7 மந்த்ஸாவது மினிமம் இருக்கும். ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சர்ஜரி, கீமோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி, அப்புறமேல்ட்டு ஹார்மோனல் தெரப்பி. இதுதான் காமனாக இது பண்ணுவோம். சில பேர்த்துக்கு வந்து இம்யூனோதெரப்பியும் சேர்த்துப்போம். ரேடியேஷன் தெரப்பி இது எல்லாமே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான சைடு எஃபெக்ட் இருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன கேட்பாங்க, கீமோதெரப்பினா முடி கொட்டிடும், முடி கொட்டாத மாதிரி வேறு ஏதாவது மாத்திரை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஸோ அப்போ அது நம்ம கொடுத்தா தான் க்யூரோட ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது கீமோதெரப்பி அவங்களுக்கு இண்டிகேட்டட் அப்படின்னா கீமோதெரப்பி தான் பண்ணணும். அந்த முடி கொட்டுறதுக்கு நமக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ என்னென்னா மென்டலி பேஷண்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, நமக்கு ஒரு 4 months வந்து முடி இருக்காது, பட் அதுக்கப்புறம் நமக்கு நார்மலாக வளர்ந்துடும் அப்படிங்கிறத வந்து மென்டலி அக்செப்ட் பண்ணிக்கணும். அகைன் கீமோதெரப்பியில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த வாமிட்டிங், வெள்ளை அணுக்கள் குறையிறதுக்குலாம் இப்போ நிறைய மெடிசன் வந்துட்டனால அவ்வளோ காமனாக இருக்கிறது கிடையாது. கொஞ்சம் லெவல் ஆஃப் டயர்ட்னஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போ நிறையா வந்து அந்த வாமிட்டை நிப்பாட்டுறதுக்கு லேட்டஸ்ட் மெடிசன், வெள்ளை அணுக்கள் குறையாமல் இருக்கிறதுக்கு லேட்டஸ்ட் பூஸ்டர் இன்ஜெக்ஷன் எவ்ரிதிங் அவைலபிள். ஸோ அது போடுறது மூலமா இப்போ அது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம். ஸோ கீமோதெரப்பி பொறுத்த வரைக்கும் இதுதான். அகைன் சர்ஜரியில் பார்த்தீங்க அப்படின்னா சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னா யூஸ்வலி இப்போ ஃபுல் மார்பகத்தை எடுத்து அக்குள் நெறிக்கட்டி எல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கை வீக்கம் வர்றதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதாவது லிம்ஃபெடிமான்னு சொல்லுவாங்க. எந்த பக்கம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோமோ அந்த கை வந்து க்ரானிக்காக ஓவர் த இயர்ஸ் வந்து கொஞ்சம் வீக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை எப்படி குறைக்கலாம் அப்படின்னா உங்களோட சர்ஜரி அப்போவே நீங்கள் உங்கள் டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது ஃபுல் எல்லா அக்குள் நெறிக்கட்டிகளும் எடுக்கிறதுக்கு மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கா, இல்லை சென்டினல் லிம்ஃப் நோட் அப்படின்ற ஒரு டெஸ்ட் இருக்குது. ஸோ டியூமரில் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு டையை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த டை வந்து எந்த நெறிக்கட்டியில் போகுதோ அந்த நெறிக்கட்டியை மட்டும் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதில் கேன்சர்னு இருந்தால் தான் எல்லா நெறிக்கட்டியும் எடுப்பாங்க. அதுலேயே நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னா நமக்கு வந்து எல்லா நெறிக்கட்டியும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த சமயத்தில் நமக்கு அந்த லிம்ஃபெடிமாவான ரிஸ்க் வந்து குறைஞ்சிரும். ஸோ அதை வந்து அந்த சர்ஜரி ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸை குறைக்கிறதுக்கான ஒரு இது.